ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அரிசி சேர்த்தாம நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான். பச்சை பயிரில் அரிசி சேர்த்தாம இட்லி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பச்சை பயிறு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டம்ளர் உளுந்து. இது ரெண்டத்தையுமே 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் விட குறைவா வெந்தயம் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சாதான் பச்சை பயிறு நல்லா ஊறி வரும், நல்லா நைஸாக அரைக்க முடியும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் பாருங்க, பச்சை பயிறு உளுந்து இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது ரெண்டத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பச்சை பயிரை ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த தண்ணியிலையுமே சத்துக்கள் இருக்கு. திப்பி திப்பியாட்டம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். அரைச்ச பச்சை பயிரும் உளுந்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு வரட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. மாவை நல்லா ஒரு முறை பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்குங்க. கலந்துடும் போது இட்லி பதத்தில் மாவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா புஷ்ஷுன்னு வராமல் ஒரு மாதிரி அமுந்து போன மாதிரி ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தோட குழியில் கொஞ்சமாக எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிக்குவோம். அப்போது இட்லி டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவி வச்சுருந்த குழியில் ஒவ்வொரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை இது போல் நல்லா நரைச்சி ஊற்றிடுவோம். இப்படி நல்லா ரொம்ப ரொம்ப ஊற்றணும் அப்படின்னாவே நல்லா வெந்து நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். 2 பிளேட்டையுமே நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆனில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம். சட்னி செய்கிறதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டத்தையுமே மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டுமே பாருங்க நல்லா பொன்னிறமாக ஆயிருக்கு. இதில் ஒரு துண்டு இஞ்சை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை பயிறு இட்லிக்கு பொறுத்த வரைக்கும் இஞ்சி சட்னி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இஞ்சி நல்லா வதங்கி வரணும். காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் 6 வரமிளகா போட்டிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு திரும்பவும் மிதமான சூட்லேயே நல்லா கலந்துட்டுக்கணும். புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுட்டு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். அப்பப்போ கலந்துட்டு இஞ்சை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அப்போ தான் இஞ்சோட காட்னஸ்லாம் கம்மியாகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் காட்டாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறமா சட்னியில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிடலாம். நான் இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொண்டாந்து சட்னியில் ஊற்றி கலந்துட்டுட்டேன். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இட்லியும் 50% நல்லாவே ஆறிருக்கு. இட்லியை நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பிடிக்காது, சாப்பிட முடியாதுங்கிற மாதிரிக்கு இருக்காது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே பச்சைப்பயிறு வச்சு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு ஹெல்தியான ரெசிபியில பார்க்கலாம். பை.